கௌதம் மதுமிதா சீரியல் நவம்பர் 13ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு தலை தீபாவளிக்காக பிறந்த வீட்டுக்கு வந்திருக்க நம்ம மதுமிதா எல்லாருக்கும் வந்துட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம கௌதமும் பக்கத்தில் சந்தோஷம் உட்காந்துருக்காங்க. கௌதம் அவரோட இலையில உள்ள சாப்பாடு எடுக்கும் பொழுது அதில் மட்டும் நிறைய கறி இருக்கு. இதை பார்த்ததோட சந்தோஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. சந்தோஷ் நேராக கௌதமை பார்த்து, என்ன கௌதம், உன்னோட இலையில மட்டும் இவ்வளோ கறி இருக்கு, எப்படி மாப்பிள்ள அப்படின்னு. அப்போ கௌதம் சொல்றாரு, இங்கே பாரு, எதுக்கு நீ என்னுடைய இலையை பார்க்குற, உன்னோட இலையை பார்த்து சாப்பிடு அப்படின்னு. அப்போ சந்தோஷ் சொல்றாரு, மாப்பிள்ள இதெல்லாம் ரொம்ப டூ மச் மாப்பிள்ள, என் இலையில எல்லாம் சிங்கிளாக இருக்கு, ஆனால் உன் இலையில எல்லாமே இருக்கு, இதெல்லாம் ரொம்ப மோசமாப்ல அப்படின்னு சொல்ல, அப்போ கௌதம் இலையில உள்ள சாப்பாடை கலைக்கும் பொழுது அதுலேருந்து முட்டையெல்லாம் வருது. முட்டையெல்லாம் பார்த்ததோட சந்தோஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள இது, சோத்துக்குள்ள முட்டையெல்லாம் வச்சு பார்த்துருக்கேன், ஆனால் கறியெல்லாம் வச்சு மறைச்சு கொடுத்து இப்போதான் மாப்பிள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மதுமிதாவை பார்த்து, சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்ல மதுமிதா சிரிக்கிறாங்க. சந்தோஷ் வந்துட்டு அவர் சொல்றாரு, எனக்கு எல்லாமே சிங்கிளாக இருக்கு, ஆனால் உன் இலையில எல்லாம் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. அப்போ கௌதம் சொல்றாரு, டேய், என் இலைய பார்க்காம உன் இலையில உள்ளதை சாப்பிட்ற அப்படின்னு. இது கேட்டதோட சந்தோஷ் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நீ ஏதோ ஸ்வீட்டு செய்கிறேன்னு சொன்னியல்ல, செஞ்சிட்டியா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மைசூர் பாக்கு தான் ஸ்வீட்டா அப்படின்னு. அப்போ ஜீவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களுக்காக மாயா குலோப்ஜான் செஞ்சுருக்கா, அதுவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கௌதம் கேட்குறாரு, என்ன மாயா, உனக்கு குலோப்ஜான் செய்ய தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நீ கிச்சன் பக்கமே போனதில்லையே அப்படின்னு. கௌதம் கேட்குறாரு, மாயா உனக்கு எப்பயிலேருந்து குலோப்ஜான்லாம் செய்ய தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியாதேம்மா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் இங்கே வந்த பிறகு எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கௌதமும் அப்படியா மாயா அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து ஜீவா சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட்டு மாயா செஞ்ச அந்த குலோப்ஜானை எல்லாருக்கும் கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொல்ல, மாயா நேராக அந்த தூக்குவாளியை கொண்டுட்டு வந்து காமிக்கிறாங்க. தூக்குவாளியை பார்த்ததோட ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா இது, இந்த தூக்குவாளி நம்மோட்டா, நம்மளது மாதிரி தெரியலையே, இது ஏதோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்ப ஜீவா சொல்றாரு, அம்மா இது இங்க உள்ளதுதாம்மா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இந்த சின்ன நேரத்துல இவ்வளோ மாய செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, 10 நிமிஷத்துக்குள்ள மாய இவ்வளோ செஞ்சுட்டா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை அதெல்லாம் சுலபதான் அத்தை அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, பரவாயில்ல மாயா, குலோப்ஜான்லாம் செய்ய கத்துக்கிட்டே அப்படின்னு. அப்ப மாயா சிரிக்கிறாங்க. ஜீவா சொல்றாரு, என்ன நீங்க எல்லாரும் கேக்குறத பார்த்தா மாயா என்னமோ மாடி வீட்டு மாமி கிட்டேந்து தூக்குவாளியில குலோப்ஜான் செய்ய சொல்லி கேட்ட மாதிரி பேசுறீங்களே, நான் ஏதோ கைத்த கட்டி இந்த தூக்குவாளியை இறக்குன மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு ஜீவாவுக்கு இல்ல. அப்ப ஜீவா சிரிக்கிறாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இந்த வாளி வந்துட்டு ஏதோ அந்த மாமி வீட்டு மாடி வாளி மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம ஜீவா. ஜீவாவோட அப்பா சொல்றாரு, என்ன ரேவதி, மருமக உனக்கு ஆசையா குலோப்ஜான் செஞ்சிருக்கா, அதை போயிட்டு நீ தேவையில்லாம விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, மாயா செஞ்ச இந்த குலோப்ஜானை எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கணும், எல்லாருக்கும் இந்த குலோப்ஜானை பரிமாறுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் அந்த குலோப்ஜானை பரிமாறுறாங்க. எல்லாருமே இந்த குலோப்ஜானை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கௌதம் சொல்றாரு, மாயா, இந்த மாதிரி ஒரு குலோப்ஜானை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, இந்த மாதிரி குலோப்ஜான் நீ செய்வேன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, அண்ணா நல்லா இருக்குல்ல, அது போதும் அப்படின்னு. அப்ப மதுமிதா நேரா ஜீவாவை பார்த்து, என்ன ஜீவா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஜீவா லைட்டா சிரிக்கிறாரு, அமைதியா இருக்கக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் மாயா செஞ்ச குலோப்ஜானை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு மாயாவை புகழ்றாங்க. மாயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்படின்னு பார்த்து சந்தோஷ் சொல்றாரு, மதுமிதா மேடம் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தூள் கலப்பிட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மதுமிதா சிரிக்கிறாங்க. அப்ப மதுமிதா கௌதம் சொல்றாரு, ஏன் சந்தோஷ், மதுமிதா ஒழுங்கா சமைக்க மாட்டாங்கன்னு நினைச்சிங்களா?
அதெல்லாம் சூப்பரா சமைச்சிருவாங்க அப்படின்னு. அப்ப சந்தோஷ் சொல்றாரு, அதான் பார்த்தனே, ஒரு ஆளுக்கு மட்டும் கவனிப்பு பலமா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த வெத்தலைக்கு போடுற பழக்கமெல்லாம் இருக்கா அப்படின்னு. கௌதம் சொல்றாரு, இல்ல இல்ல, அந்த பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. அப்ப ஜீவா சொல்றாரு, இல்ல மாமா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த மாதிரி வெத்தலாக்கு போட்டு சாப்பிடுறது ஒரு பழக்கம் அப்படின்னு. அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க சாப்பிட இல்லைன்னா பரவாயில்ல. மாயா, நீ வந்துட்டு வெத்தலாக்கம் அடிச்சு கொடு அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, ஏன் அத்தை நான் செய்யணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, அவங்க புருஷனுக்கு அவங்க தான் வந்துட்டு வெத்தலாக்கு படிச்சு கொடுக்கணும். அப்பதான் எந்த அளவுக்கு அவங்க பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயாவும் சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெத்தலையை எடுத்துட்டு சுண்ணாம்பு எடுக்கிறாங்க. சுண்ணாம்பு நிறைய எடுக்கிறத பார்த்துட்டு மதுமிதாவோட அம்மா அதிர்ச்சியாகி, என்னம்மா இது, சுண்ணாம்பு இவ்வளவு எடுத்திருக்க, கம்மியாயிடுமா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா எடுக்கிறாங்க. மதுமிதா சொல்றாங்க, இவ்வளவு சுண்ணாம்பு எடுத்தா நாக்கு வெந்து போயிரும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை இல்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு ஜீவா கையில கொடுக்குறாங்க. ஜீவாவும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா ஜீவா சொல்றாரு, நான் என் ஒய்ஃபுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெத்தலையை மடிச்சு மாயாவோட வாயில வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம மதுமிதா சொல்றாங்க கௌதம் கிட்ட, உங்களுக்கு வெத்தலாக்கு வேணுமா அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, இல்ல நான் சாப்பிடல அப்படின்னு சொல்ல, அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க வேணும்னா மதுவுக்கு ஊட்டி விடுங்களேன் அப்படின்னு. மது கிட்ட கௌதம் கேக்குறாரு, நானும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, மது சொல்றாங்க, அப்படிலாம் வேணாங்க அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, இல்ல மது, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை எடுத்து பாக்குறாரு. அப்ப சந்தோஷ் கேக்குறாரு, என்ன கௌதம், வெத்தலைய இப்படி ஸ்கேன் பண்ற அப்படின்னு. அப்ப டிஷ்யூ பேப்பரை எடுத்து வச்சு வெத்தலைய துடைக்கிறாரு நம்ம கௌதம். இதை பார்த்துட்டு அங்க உள்ளவங்க, என்ன இது, டிஷ்யூ பேப்பரை எடுத்து வச்செல்லாம் துடைக்கிறீங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, இதுல எந்த கிருமியும் இல்லைன்னு நான் பார்க்கணும்ல அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கௌதம் வந்துட்டு வெத்தலையை மடிச்சு மதுமிதாட்ட கொடுக்க போவ மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு ஜீவன் ஊட்டி விட்டாருல்ல, அதே மாதிரி நீங்களும் மதுமிதா அன்னைக்கு ஊட்டி தான் விடணும் அப்படின்னு. இது கேட்டதோட கௌதமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவுக்கு அந்த வெத்தலையை ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் கௌதம் சொல்றாரு, நானும் வெத்தலை ட்ரை பண்ணவா அப்படின்னு. இது கேட்டுட்டு மதுமிதா சொல்றாங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. மதுமிதா வந்துட்டு வெத்தலையை மடிச்சு கௌதமோட வாயில வச்சு விடுறாங்க. கௌதம் சாப்பிட்றாரு. அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, யாரு மேல யாரு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாக்க நீட்டுறாங்க. பார்த்தா மாயாவோட நாக்கு பயங்கரமா செவந்திருக்கு. அப்ப ஜீவா சொல்றாரு, நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் அதான் அப்படின்னு. அப்ப ஜீவா நாக்க காமிக்க ஜீவாவுக்கு செவக்கலை. மாயா சொல்றாங்க, என்ன ஜீவா செவக்கலை அப்படின்னு. அப்ப ஜீவா சொல்றாரு, நீ என் மேல பாசம் வச்சில்லையா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல, அவங்க சுண்ணாம்பு அதிகம் வைக்க வேணாம்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் நான் கம்மியா வச்சேன், அதான் உனக்கு கம்மியா செவந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மதுமிதாவோட நாக்கை காமிக்கிறாங்க. மதுமிதாவோட நாக்கு செவக்கலை, கௌதமோட நாக்கு செவந்திருக்கு. அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இதை வச்செல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியாது. சரி, அடுத்த போட்டி வைப்போமா அப்படின்னு. கௌதம் கேக்குறாரு, அடுத்த போட்டி என்னத்த அப்படின்னு. அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, யாராருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கேட்போம் அப்படின்னு. அப்ப மதுமிதாவோட அப்பா சொல்றாரு, எப்படி, கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு இவங்களுக்கு கல்யாணம், எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த கொஞ்ச நாள்ல எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஜீவாவை பார்த்து, மாயாவுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாரு ஜீவா. கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஜீவா சூப்பரா பதில் சொல்றாரு. இதை கேட்டுட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜீவா வந்துட்டு மாயா பத்தின கேள்வின எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பரா பதில் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே ஜீவாவை பாராட்டுறாங்க. மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஜீவா வந்து நம்மளை பத்தி சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா வந்துட்டு ஜீவா பத்தின கேள்விகளை மாயாட்ட கேக்குறாங்க.
அப்ப மாயக்கிட்ட ஜீவாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு கேட்க, அப்ப மதுமிதா லைட்டா கௌதம் கிட்ட ஜீவாவுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாயா சொல்றாங்க ஜீவாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, என்ன மாயா இது, அவனுக்கு சுத்தமா பிரியாணினா பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சது தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான். சரி ஓகே, ஜீவாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இது எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்றேன் சல்மான் கான் அப்படின்னு. இது கேட்டதோட கௌதம் வந்துட்டு சிரிக்கிறாரு, ஐயோ மறுபடியும் போச்சா அப்படின்னு. அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா விஜய் சேதுபதி அப்படின்னு. அப்ப ஜீவா வந்துட்டு மாயாவை பார்க்க மாயா கவலையா இருக்கிறத பார்த்துட்டு ஜீவா சொல்றாரு, அம்மா எனக்கு ஹிந்தில சல்மான் கானை பிடிக்கும், தமிழ்ல விஜய் சேதுபதியும் பிடிக்கும், அதை தான் மாயா சொல்லியிருக்கா அப்படின்னு. அப்ப மதுமிதாவோட அப்பா சொல்றாரு, பரவாயில்லையே நல்லா சமாளிக்கிறடா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி சரி அடுத்து அண்ணங்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு. அப்ப அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல அதிதி நேரா நம்ம நம்ம மதுமிதா கிட்ட, சரி உன்கிட்ட நாங்க கொஸ்டின் கேட்குறோம், இது மாதிரி கௌதம் மாமாவுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு, இது கண்டிப்பா யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, ஏன் தெரியாது, எனக்கு தெரியும், உங்களுக்கு உப்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கௌதம் அதிர்ச்சி ஆகுறாரு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, நார்மலா கொக்கு கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிருமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கௌதம் சந்தோஷப்படுறாரு. அடுத்ததா கௌதமுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சந்தோஷ் கேக்குறாரு. அப்ப கௌதம் சொல்றாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, ஏன் தெரியாது, கௌதம் சாருக்கு தூங்கும் பொழுது யாராவது டிஸ்டர்ப் பண்ணா சுத்தமா பிடிக்காது, யாராவது சீக்கிரமா கிளப்பிட்டா அவர் அந்த நாள் ஃபுல்லா இரிட்டேட்டா தான் இருப்பாரு, அதனால அவரை தூங்கி தானா ரெஃப்ரெஷ் ஆகி எந்திரிச்சு வர்ற வரைக்கும் நாங்க யாருமே அவரை கிளப்ப மாட்டோம் அப்படின்ட்டு மதுமிதா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கௌதம் சொல்றாரு, கரெக்ட் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா அண்ணனுக்கு தூங்கும் போது யாராச்சும் கிளப்பிட்டாங்கன்னா செம்ம கோவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கௌதமுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே மதுமிதா வந்துட்டு சூப்பரா வரிசையா பதில் சொல்றாங்க. கௌதமுக்கு எலான் மஸ்க் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கௌதமுக்கு செம்ம ஷாக்கு. மதுமிதாவுக்கு நம்மளை பத்தி எப்படி இது எல்லாமே தெரியுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதித்தி சொல்றாங்க, சூப்பர், மதுமிதா அக்கா கௌதம் மாமாவை பத்தி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்பவே ஈஸி அப்படின்னு. அடுத்ததா மாயா சொல்றாங்க, அடுத்து அண்ணங்கிட்ட கேள்வி கேளுங்க, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்ப கௌதம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க மதுமிதாவுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு. அப்ப கௌதம் வந்துட்டு சொல்றாரு கிரீன் அப்படின்னு. அப்ப மதுமிதா சொல்றாங்க இல்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீங்க யாரும் சொல்லாதீங்க, அண்ணனே சொல்லட்டும் அப்படின்னு. அப்ப கௌதம் சொல்றாரு லாவெண்டர் அப்படின்னு. அப்ப மதுமிதாவோட அம்மா சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கௌதம் அமைதியா இருக்காரு. அடுத்ததா பிடிச்ச ஆக்டர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பையும் மதுமிதாவை பத்தி கௌதமுக்கு தெரியல. அப்ப கௌதம் அமைதியா இருக்க, அப்ப மதுமிதா டக்குன்னு கௌதம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க கிட்ட, இங்க என்ன எக்ஸாம் நடக்குது, நீங்க பாட்டுக்கும் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே போறீங்க, சரி ஜீவா வெடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா, வெடி வெடிக்கலாமா அப்படின்னு சொல்ல ஜீவா சொல்றாரு, அக்கா எல்லாமே ரெடியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வெடி வெடிக்கலாம் அப்படின்னு சொன்னதோட மதுமிதாவும் சரிடா எல்லாத்தையும் போயிட்டு எடுத்து வை நாங்க வரோம் அப்படின்னு சொல்ல ஜீவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் எடுத்து வைக்க போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மதுமிதா வந்துட்டு நடந்து போகும் பொழுது கௌதம் மதுமிதாவை கூப்பிடுறாரு. மதுமிதா நேரா கௌதமா பார்த்து, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க கௌதம் சொல்றாரு, உங்களை பத்தி ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியவே இல்லை, ஆனா நீங்க என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு. மதுமிதா சொல்றாங்க, இங்க பாருங்க, சும்மா இது நார்மலா உள்ள விஷயம்தான், என்ன நான் கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளோதான் அப்படின்னு. கௌதம் சொல்றாரு, இல்ல இத்தனை நாளும் என் கூட ஒன்னா இருந்திருக்கீங்க, ஆனா உங்களை பத்தின ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியலையே,
அதான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ மதுமிதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. உங்கள் கூட உள்ள உங்கள் அம்மா, அப்புறம் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஸோ அதனால நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இருப்பேன். என்னை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. இல்லை, இருந்தாலும் ஏதாவது ஒரு கேள்விக்காவது நான் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கணும். எந்த கேள்விக்குமே என்ன சரியாக பதில் சொல்லலை. அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ மதுமிதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் என்னை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நம்ம கணவன் மனைவி அப்படிங்கிறத விட நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. இருந்தாலும் உங்களை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு. அப்போ மதுமிதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதை பற்றி திரும்ப திரும்ப சொல்லி என்னையவே வந்துட்டு உங்களை தப்பாக நினைக்க வச்சிடாதீங்க. என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு என்னையவே யோசிக்கிறபடி பண்ணிடாதீங்க. அமைதியாக இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட கௌதம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வரும் பொழுது கண்டிப்பாக கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நான் 10க்கு 10 பதில் சொல்லுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மதுமிதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கௌதம் சொல்கிறாரு, சரிங்க, இப்போ வெடிக்க போகலாமா அப்படின்னு சொல்ல மதுமிதாவும் கண்டிப்பாக போகலாம், நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மற்றபடி எனக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல கௌதமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. அங்கே வெடிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த கிரணும் அவங்களோட மனைவியும் அங்கே வராங்க. கிரணை பார்த்ததோட மதுமிதாவுக்கு செம்ம ஷாக்கு. கிரண் எதுக்காக இங்கே வரா அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம கௌதம் வந்துட்டு நேராக கிரணை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா கிரண் வந்துட்டு வெடியை தூக்கி நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல அவங்க மேலே போடுறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கௌதமுக்கு செம்ம கோவம், எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக நாளைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.